இதில் இப்பொழுது பேப்பரில் வருகின்ற மாதிரி இந்த சேனல் 4 வீடியோ சம்பந்தமாக கதைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் உண்மையிலேயே நான் அங்கே இருந்து கடைசி வரையும் இருந்துவிட்டு வந்தவன். அந்த நான் வருகின்ற காலத்தில் எனக்கு தெரியக்கூடியதாக அப்படி ஏதும் அங்கே நடக்கவில்லை என்பதைத்தான் நான் இங்கே ஒட்டுமொத்தமாக மக்களுக்கு கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். They said they are the protectors of Tamils, but at last they have started to fire and they killed a lot of civilians. I saw that. It all ended on the 19th of May 2009. It did not end for the hostages who were rescued by the Sri Lankan security forces. Channel 4 had a grim story and a treated video to show. These were brutal places, and where stories of rape, violence and disappearances were rife. Was there rape? Disappearances? Those who were in these facilities, if anyone, would surely know. நாங்க வந்து இப்ப 2 வருஷமாச்சு 2.5 வருஷமாச்சு. நாங்க இங்க வந்து 2 வருஷ காலமா இப்படி ஒரு ராணுவத்தால எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. அம்மா எல்லாரும் இருந்த பிரச்சனையே இல்ல. எங்களுக்கு இது வரைக்கும் ஒரு பிரச்சனையும் இல்ல. எங்களுக்கு தான் மற்றவர்களுக்கு தான் ஒரு பிரச்சனையும் இல்ல. ஆனா எங்களுக்கு தெரியாமல் அப்படி நடந்திருந்த அப்படி இது வரைக்கும் எங்களுக்கு நடந்தது நாங்க தெரியல. அப்படி நாங்க அறியல. இன்னும் பிரச்சனையும் இல்ல. அங்க அம்மா இருக்கிறா அம்மாட்ட கொடுக்கணும். நாங்க இப்ப 2 வருஷ காலம் வந்து இங்க இருக்கிறோம் முகாமுக்குள்ள. எங்களுக்கு இப்ப அங்கால பக்கத்தால எங்களுக்கு சரியான ஒரு அச்சுறுத்தல் இருந்ததுதான். பிள்ளைகளை பிடிச்சோண்டு போறாங்க அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனை இருந்தது. ஆனா நாங்க இஞ்சால வந்த பிறகு ராணுவத்திட்ட வந்த பிறகு எங்களை ராணுவம் பிடிக்க போது கொண்டு போகுதுன்னு அப்படி நாங்கள் அச்சமா இருக்கவும் இல்லை. வெளிநாட்டுல எல்லாம் வந்து முகாமுக்குள்ள பொம்பளைகள் எல்லாம் மானபங்கப்பட்டு வந்திருக்கணும்னு சொல்லி ஒரு பொய் வதந்தி. ஆனா நானே ஒரு 6 பொம்பளை பிள்ளைகள் இந்த குமர் பிள்ளைகளை தான் நான் வச்சிருக்கிறேன். முகாமுக்கு சரி இல்ல இந்த வெளியில வந்து கூட எங்கட பிள்ளைகளுக்கோ எங்களுக்கோ இல்ல எங்கட கிராமத்துக்கோ இந்த ராணுவத்தால எந்த வித பிரச்சனையும் நடக்க இல்ல, எந்த வித துன்பம் நடக்க இல்லைன்னு நான் அடிச்சு சொல்லுவேன். அப்படி நாங்க சொல்றதா இருந்தா இது பொய் வதந்தியா தான் இருக்கும். எங்களுக்கு இன்னும் ராணுவம் எத்தனையோ வயசு போனவையோ இல்ல ஒரு பாடசாலையை போற புள்ளிகளையோ அவைகளை அணுகிற முறை எங்களோட வந்தவை அணுகிற முறை யாருதான் எந்த சொன்னாலும் அவை அணுகிற முறை வந்து எங்களுக்கு இன்னும் அவையில இல்ல பாசமா தான் எங்களுக்கு இருக்க வைக்குது. வித்தியாசமா அவைகள் எங்களோட அப்படி புலங்க இல்ல. விதவைகள் சங்கம்னு சொல்லி கைவிடப்பட்டோர் விதவைகள் இணைச்ச ஒரு சங்கம். அதுக்கு நான் தலைவியா இருக்கிறேன். அந்த பொம்பளைகளை கற்பழிக்கிறது அப்படி இப்படின்னு சொல்லி ராணுவம் அப்படி இப்படி எல்லாம் செய்யறான். இல்லாட்டி இன்னொருத்த ஏதோ நாங்கள் வந்து தமிழ் பொம்பளைகள் எங்களே ஆண்கள் வந்து பலோத்காரப்படுத்துறாங்களா இல்ல பாலியல் உட்படுத்துறாங்களெல்லாம் நான் தன்மையா கண்டிக்கிறேன். என்னன்னு சொன்னா நாங்கள் வந்து ஏற்கனவே நொந்த நாங்கள் திரும்ப எங்களுக்கு வந்து இந்த மற்றவை எங்களை கேவலமா கதைக்கிற அளவுக்கு எங்களை வந்து மானவங்க படுத்தி தலைகுனியா வைக்கிற அளவுக்கு நான் அதை தன்மையா கண்டிக்கிறேன். அப்படி ஒன்று வேண்டி நடக்கல. IDP facilities were not perfect. They were by no means heaven on earth. But they were a far cry from the hell on earth that they were portrayed to be, and better than the conditions civilians being held hostage by the LTTE had to face. Sri Lanka, in fact, has been commended by international organizations for how the unprecedented IDP situation was professionally and efficiently handled. Only 17,373 remain in IDP facilities, and only until all landmines are cleared and a suitable environment is made for their resettlement. Sri Lanka, in fact, has been commended by various international personalities for how the unprecedented IDP situation was professionally and effectively handled. There were many LTTE cadre who surrendered. Among them were over 1,000 who were prepared for ordinary level and advanced level exams under the catch-up education program. இந்த பிள்ளைகள் நாங்கள் எக்ஸாம் இந்த ஆவணி மாத எக்ஸாமுக்காக ரெடி பண்ணி கொண்டிருக்கணும். அவைவே ஆர்வத்தோட படிச்சு கொண்டிருக்கணும். இப்ப கவர்மெண்ட் சைட்டாலேயும் இவைக்கு இந்த வசதியை செய்து கொடுத்திருக்கு. அப்ப நாங்கள் இந்த ஏரியாவில் உள்ள டீச்சர்ஸ் வந்து உதவி என்ற மனப்பான்மையில இவையில வெளியில
நல்ல நிலைக்கு கொண்டு போகணும்னுட்டு நாங்கள் படிப்பிச்சு கொண்டிருக்கிறோம். கிட்டத்தட்ட நாங்கள் எல்லாரும் இதில் இருக்கிற எல்லாரும் 2.5 வருடத்துக்கு மேலாக புனர்வாழ்வு பெற்று வருகிறோம். ஏராளமானவர்கள் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். இன்னும் ஏராளமானவர்கள் விடுதலை செய்யப்பட இருக்கின்றார்கள். குறிப்பாக இங்கே தங்களுடைய எதிர்கால கல்வியை அங்க தொடர முடியாமல் ஒரு போரியல் இக்கட்டான சூழ்நிலையை தொடர முடியாமல் இருந்த மாணவ செல்வங்கள் இங்க வந்து OL சாதாரண தர பரீட்சை படித்து பரீட்சை எழுதி அதன் பின்பு அவர்களை உடனே விடுதலை செய்யவில்லை. காரணம் அவர்கள் இங்கே இலங்கை கல்வி முறையை பொறுத்தவரையிலே AL பெறுவர் இருந்தால்தான் வேலைவாய்ப்புகள் பெறுவதற்கு இலகுவா இருக்கும் என்ற முறையிலே அடிப்படையிலே அவர்களை மீண்டும் உயர்தரம் படிக்க வைத்து சகல ஏற்பாடுகளையும் செய்து இந்த புனர்வாழ்வு அமைச்சு சகல ஏற்பாடுகளையும் செய்து அவர்களை உயர்தரத்திலே இப்பொழுது பரீட்சை எழுதியதன் பின் விடுதலை செய்வதாக எங்களிடம் கூறியிருக்கிறார்கள். உண்மையிலேயே விடுதலை பசி எங்களை வேட்கையாக இருக்கின்றது. Many female ex-combatants were resident in the Protective Accommodation and Rehabilitation Centre in Vaunia, where they acquired numerous vocational skills. 35 பிள்ளைகள என்னுடைய வகுப்புல இருக்கு. நான் ஒலாண்டியஸா தான் கடத்து வந்து இந்த பிள்ளைகளுக்கு பழக்கி கொடுக்கறேன். 9 நாட்கள்ல இவங்க செய்த பொருட்கள் தான் இந்த அளவு பொருட்களும் இவங்க செய்த 35 பிள்ளைகளும் செய்த பொருட்கள் இது. இன்னும் மீதியா நான் செய்து கொண்டு இருக்கிறாங்க. இந்த மாதத்துக்குரிய வேலை செய்து கொண்டு இருக்கிறாங்க. நாங்க சரணடையக்குள்ள எங்களுக்கு பயமா இருந்தது. எங்களுக்கு எதுவும் செய்யணுமோ அப்படியெல்லாம் இருந்தது. அது பிறகு இங்க வந்த உடனே எங்களுக்கு அப்படி ஒரு இதுவும் எங்கட கண்காணக்கூடிய மாதிரி அப்படி ஒன்றும் நடக்கல. இப்ப நாங்கள் பூசா அங்கே எங்களுடைய விசாரணைக்கெல்லாம் போய் வந்து இப்ப தற்போது 3 மாசமா 5 மாசம் ஆயிட்டு நாங்கள் பூசால இங்க வந்து இப்ப 1 மாச கோர்ஸ் நடந்துருக்கு பண்ண கோர்ஸ். நாங்கள் ஒரு நிறைய பயந்து நாங்கள். ஆனா அப்படியான நிலையில நாங்கள் இங்க இல்ல. நல்ல எல்லா சலுகையிலும் சாப்பாடுல இருந்து சகலதுலயுமே எங்களுக்கு எந்த குறையுமே இல்லை. நல்லபடியாக டிவி பாக்குறோம். எல்லாம் எங்களுக்கு தேவையான விசிட் வருது. அம்மா அப்பா பாக்குறோம், போன் கதைக்கிறோம். எங்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளுமே இங்க இருந்து எங்களுக்கு ஆமியண்டா முதல் வீட்டு இருக்கைகளே எங்களுக்கு ஒரு பயம். அம்மாக்கள் எங்களுக்கு ஆமியண்டா இப்படி ஒரு கூடாத ஆக்கள் அப்படி இப்படின்னு சொல்லிதான் எங்களை இந்த இதாண்டி எல்லாரும் சொல்றத கேட்டு கேட்டு எங்களுக்கு அப்ப சின்ன வயசுல இனி எங்களுக்கு ஒரு நல்ல காலம் ஒன்று இருக்குது. என்னன்னா நாங்க முதல் கேட்கல OL எழுதினாங்க, AL படிச்சு வந்திருந்தாங்க. AL படிக்க இல்லாம போயிட்டு தாங்க இப்படி ஒரு பிடி தொடங்கினதால படிக்க இல்லாம போயிட்டு பள்ளிக்கூடம் மட்டும் போகலாத இடையில பிடிச்சிட்டுனா இப்ப நாங்க இங்க வந்துட்டோம். இனி நாங்க இப்ப படிச்சு கொண்டு இருக்கிறோம். இனி நாங்க திருப்ப AL எழுதுவோம். AL எழுதி இனி நல்ல ஒரு நிலைக்கு நாங்க வருவோம். நான் செல்வி கோதர்ஷினி அருமைனாவன். நான் கிட்டத்தட்ட 9 வருடங்கள் விடுதலை புலிகள் இயக்கத்துல உறுப்பினராக இருந்து ஒரு சண்டையில ராணுவத்திடம் சரண பண்ணேன். சரண பண்ணிக்குள்ள எனக்கு நிறைய பயம் இருந்தது. வேறண்டா பழமையா எங்களுக்கு எல்லாருமே சொல்லி தெரியும், ராணுவத்துல சரண பண்ணா உயிரோட சரண பண்ணா நிறைய சித்திரவதைகளை அனுபவிக்க வேண்டி வரும், அவர்கள் நிறைய தீங்குகளை எங்களை செய்வார்கள் சொல்லி இருந்தது. அதனால அப்படி சொல்லி இருந்ததால நிறைய பயம் இருந்தது. சரணை பண்ற ஒரு நோக்கமே யாருக்குமே இருக்கவே இல்லை அந்த ஒரு பயத்துக்காக. அப்படி இருந்தும் நாங்க ஒரு தவிர்க்க முடியாத சூழல்ல நாங்க சரணை பண்ணினாங்க. சரணை பண்ணி இருந்த நேரத்துல அவர்கள் எங்களை நிறைய சகோதரர்கள் மாதிரி எங்களை அனுசரிச்சதாலையும் அவர்கள்ட்ட இந்த ஒரு கபடமற்ற குணம் இருந்ததாலையும் எங்களுக்கு அந்த பயம் அந்த கணத்திலேயே கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு இப்ப கூட எங்களுக்கு எந்த பயமும் இல்லை. ஒரு நல்ல சந்தோஷமான சூழல்ல இந்த தொழில மிக சந்தோஷமா செய்யக்கூடிய மாதிரி இருந்தது இருக்கு. இப்ப
தற்கால சூழ்நிலையில இலங்கை அரசாங்கம் நிறைய தீங்குகள் செய்ததாகவும் யுத்த நேரத்தில் நிறைய தீங்குகள் செய்ததாகவும் நிறைய பேரை கொலை செய்ததாகவும் அப்படி வர்ற தகவல்கள் என்ன பொறுத்தவரையில உண்மையா இருக்க சந்தர்ப்பம் இல்லை என்றும் அப்படியான செயற்பாடுகள் நாங்கள் கண்ணால காண இல்லை. ஏன்னா நாங்களும் அப்படியான காலகட்டத்துல சரணை பண்ணி நாங்கள் அப்படி சரணை பண்ணி விலங்குகள் எந்த விதமான ஒரு தீங்கும் அதாவது உடல் ரீதியாகவோ உள ரீதியாகவோ எந்த ஒரு தீங்கையும் எங்களுக்கு அதெல்லாம் செய்யவில்லை என்பதை எங்களால் ஆணித்தரமாக கூற முடியும். Most importantly, almost 600 child combatants were speedily reunited with their loving parents. எனக்கு 4 பிள்ளைகள். அதுல மூத்தவர் இவர் 16 வயசுல. நாங்கள் யுத்த பிரச்சனை காரணங்களாக இடம்பெயர்ந்து மாத்தளன் என்னும் இடத்துக்கு போயிருந்தோம். அந்த இடத்துல எல்டிடி பலக்கட்டாயமாக எனது மகனை இழுத்து செல்லப்பட்டு 10 நாள் பயிற்சி கொடுத்து அவரை மீண்டும் ஒரு களமுனைக்கு அனுப்புவதாக திடீரென்று ஒரு முயற்சி எடுத்தார்கள். அதை எனது மகன் முறியடித்து எனது வீட்டுக்கு வந்து அவருடன் 4ஆம் மாசம் 3ஆம் மாசம் 25ஆம் தேதி கொண்டு போனவங்க 4ஆம் மாசம் 5ஆம் தேதி ஓடி வந்துட்டார். வந்த ரீதியிலே நாங்கள் 4ஆம் மாசம் 19ஆம் தேதி எங்களது ராணுவத்தினரிடம் சரணமடைந்தோம். நான் மாத்தல இருக்கும்போது தண்ணியில போனது செயல்பாடு கட்டாயமாக இழுத்து கொண்டு போய் 10 நாள் ட்ரைனிங் கொடுத்து அப்படியே லைன் கேத்தவரும் சொல்லி நான் ஓடி வந்து வீட்டில இருந்து பங்கர்ல இருந்து ஒளிஞ்சி 20ஆம் தேதி சரணமடைஞ்சி ஆமியிடம் அருணாச்சலம் இருந்து 7ஆம் 5ஆம் தேதி புனர்வாழ்வு மையத்துக்கு ஏற்றி கொண்டு வந்து ஒரு வருஷம் கழிஞ்ச பிறகு 2010 4ஆம் 5ஆம் தேதி எங்களுக்கு ரிலீஸ் பண்ணார்கள். எங்களுக்கு கோர்ஸ் பழகினார், தையல் கோர்ஸ் பழகி நான் இப்போ அப்பாவோட சேர்ந்து வீட்டை போய் மேசன் வேலை பழகி மேசன் வேலை தான் செய்யணும். எனக்கு பிள்ளைகள் 6 பிள்ளைகள், ஒரு பிள்ளை தான் பொம்பளை பிள்ளை, மிச்சம் 5 மாம்பளை பிள்ளைகள். இவன் 2002ஆம் ஆண்டு டைவோர்ஸா வவுனியால வச்சு கடத்தி கொண்டு போயிட்டு இருந்தேன். நான் கவலையோட பிள்ளையோடு திரிஞ்சேன், கிடைக்கவில்லை. பிறகும் தெரிஞ்சு பேருந்தும் பிள்ளைய பொம்மை மடையில வச்சிருந்து பிள்ளைய போய் பார்த்தேன். நான் 8 வருஷமா இயக்கத்தில் இருந்தேன். 2 வருஷமா இப்ப புனர்வாழ்வு நிலையத்தில் புனர்வாழ்வு பெற்று வருகிறேன். இயக்கத்தில் இருக்கும்போது என்னுடைய மனநிலை ராணுவம் தொடர்பாக இயக்கம் கூறப்பட்ட விடயங்களும் சிங்கள மக்கள் தொடர்பாக இயக்கத்தால் கூறப்பட்ட விடயங்கள் மட்டும்தான் எங்களுக்கு தெரியும். நாங்கள் இங்கே வந்தவர்கள் கூடாதவர்கள் என்றுதான் அவர்களால் கூறப்பட்டது. ஆனால் நாங்கள் இங்கே வந்து அவர்களை பற்றி நாங்கள் நேராகவே அறிஞ்சு கொண்டோம், அவர்களோட பழகி கொண்டோம். அதை வச்சு நான் சொல்லும் போது என்னன்னு சொன்னா, சிங்கள மக்கள் சிங்கள ராணுவமோ எங்களை இதுவரைக்கும் ஒரு எதிரியாகவோ அல்லது ஒரு கைதியாகவோ பார்த்ததில்லை. நண்பர்களாக சகோதரர்களாக எங்களை பார்த்து வழிநடத்தி கொண்டு வருகிறோம்.